எல்லாரோட லைஃப்லயும் ஏதாச்சும் ஒரே ஒரு மெமரீஸ் வந்து இருக்கும். லைஃப் லாங் மறக்க முடியாது. அந்த மாரி ஒரு ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீடு தோத்தோப்புல 2020 ஆகஸ்ட் 22 அவர் வந்து இந்த உலகத்த விட்டு போயிட்டாரு. எங்க வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, 2018ல மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு ஜனவரி மாசம் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அம்மா வந்து எதிர்ப்பு தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் வல்லூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து எங்க சித்திட்டேருந்து வாங்கிட்டு வரோம். எங்க அப்பா வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு எப்படின்னா ஏசி ரூம்ல தான் தூங்குவாரு. பால் பால், தயிர் அப்படி இல்லன்னா குடல் குழம்பு டெய்லி இருக்கணும். நான்வெஜ் ஏதாவது சிக்கன் அந்த மாரி ஏதோ ஒண்ணு அவருக்கு இருக்கணும். நான்வெஜ் இல்லன்னா சாப்பிட மாட்டாரு. அம்மா வீட்ல இல்லன்னா, அம்மா வீட்டுக்கு வர வரையும் அவர் சாப்பிடாம தான் இருப்பாரு. எங்க அம்மாவ கண்ல அப்படி பார்த்தா மட்டும் தான் அவரு சாப்பிடுவாரு. அப்படி ஒரு ஆளு. அப்படி இல்லன்னா, நாங்க இருந்தோம்னா நாங்க ஊட்டி விடணும். அப்படி இருந்தவரு ஒரு 2 1/2 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருந்தாரு. மஞ்சக்காமாலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. டாக்டர்ட்ட கூப்பிட்டு போனப்போ மஞ்சக்காமாலைன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அம்மா வந்து "தோத்தோ சாப்பிடவே இல்ல. தோத்தோ பிள்ளைக்கு என்னன்னு தெரியல பாருங்க" அப்படின்னு சொல்லக்குள்ள, சரி நான் போயிட்டு ஆம்லேட் போட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து, ஏன் தோத்தோ பிள்ளை சாப்பிடல இந்தான்னு சொல்லி கிச்சன்லேயே நான் போட்டு எடுத்து அவன் வாயில வைக்கிறேன். அவன் பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அழுதுட்டு தூக்கிட்டு ஓடுறோம். அப்பா வந்தாங்க. அப்பா டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆயிருச்சு. நைட்டு ஒரு 9:30க்கு ஹாஸ்பிட்டல் இல்ல. அப்புறம் வந்து டாக்டர் ரெகுலரா வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு கால் பண்ணதுக்கு அவங்க ஏதோ ஃபங்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. காலையில வரேன் வீட்டுக்கே வந்துருன்னு சொன்னாங்க. காலைல வீட்டுக்கு வர வரையும் அப்படியே எச்சலாம் ஊத்துது. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழுக. ஒருத்தர் மேலயும் ஏறி ஏறி இந்த உலகத்த விட்டு போறேன் போறேன் அப்படின்னு சொல்றான் போல. அதெல்லாம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. அவ்ளோ ஒரு நரக வேதனை அதெல்லாம். ஒருத்தர்ட்டயும் போய் எங்க அப்பாட்ட, அம்மாட்ட, என்ட்ட, தம்பிட்ட, அக்காட்டன்னு எல்லார்ட்டயுமே அழுது அழுது இந்த மாரி ஆகுது, இந்த மாரி ஆகுது. அப்படின்னு சொல்றான். நைட்டு ஃபுல்லா அன்னைக்கு யாருமே தூங்கல. மறுநாள் விநாயகர் சதுர்த்தி. காலையில எழுந்து எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இவன வச்சு பார்த்துட்டே இருந்தோம். குளுக்கோஸ் குடுத்துட்டே இருந்தோம். எதுவுமே ஆகல. ஊசியும் போட்டாரு டாக்டர். அப்பயும் கால்லாம் விட விடன்னு நடுக்குது அவனுக்கு. அந்த பயத்தோடயுமே மேல் வீட்ல ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்கள பார்த்தா அவனுக்கு வந்து அவ்ளோ பயம். அந்த ஒரு எந்திரிக்க முடியாத நிலைமையில கூட அவன் பயந்துட்டே எழுந்து வந்து வீட்டுக்குள்ள படுத்தான். அவங்க வந்தோனே அந்த வண்டிய பார்த்தோனே. அப்படியே போச்சு. ஈவினிங் ஒரு 5:30க்கு மேல ஆனோனே அம்மாட்ட நாங்க சொன்னோம், "நீங்க போய் கொழுக்கட்டை செய்யுங்க. சாமி நம்ம கும்பிட்டுறலாம். ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ட்டா 6:30க்கு தான் வந்து டைம் பொறக்குது. விநாயகர் சதுர்த்தி அப்பதான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா 6:25க்கு பொறக்குது. 6:25க்கு இவன் அழுவுறான். நாங்க எல்லாரும் அழுதுட்டு போய் பக்கத்துல உட்கார்றோம். அவன் அம்மா தூக்கி இப்படி மடியில வைக்கிறாங்க. வச்ச உடனே அவனோட கண்ணுல எங்க அம்மாவோட முகம் மட்டும் தான் தெரிஞ்சுது. பார்த்துட்டே இருந்தான். ஏதோ அம்மாட்ட மட்டும் ஏதோ எங்க அம்மாட்ட மட்டும் சொன்னான். என்ன சொன்னான் அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அந்த இடத்துல இறந்துட்டான். அவன் கண்ணு தொறந்தே இருக்கு. அவன் கண்ணுல எங்க அம்மாவோட முகம் மட்டும். அப்படியே பார்த்துட்டே உயிர விட்டுட்டான். யார் எந்த ஜென்மத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நாய்க்குட்டியா பொறந்து எங்க கையில கிடைச்சு. ஆனா மனசார சொல்லுவோம், இருந்த 2 1/2 வருஷமும் அவனுக்கு அவனுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வந்து ஊசி போட்டா கூட அவன ஏசி ரூம்ல தான் படுக்க வைப்பான். அவனுக்கு அங்க தான் படுத்துக்க பிடிக்கும். அம்மாக்கும் அப்பாவுக்கும் நடுப்புற படுத்துப்பான். அம்மா கால்ல தலை வச்சு படுத்துப்பான். இல்ல என் கால்ல தலை வச்சு படுத்துப்பான். கட்டில்ல ஏறி அப்படிதான் இருந்தான். ரொம்ப நாளா வச்சிருந்தோம். அப்புறம் இறந்துட்டான். வந்து அதுலேருந்து நாங்க வெளில வரதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப பாசமா வளர்த்துட்டோம். அப்ப அங்க ஒரு மரம் மாதிரி ஏதோ ஒரு மரம். அது என்ன மரம்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு கீழே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சிட்டு வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட அவன் இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா, அந்த மரத்துலேருந்து காய் அவ்ளோ காய் காய்க்க ஆரம்பிச்சோன தான் எங்களுக்கு தெரியுது, அது எலுமிச்சம்பழம் மரம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இறந்து இவர் புதைச்சதோட அதுலேருந்து அப்படியே உருவானது தான் அந்த மரம். அதுலேருந்து காய் காய்ச்சி இப்போ வரையுமே காய்ச்சிட்டு இருக்கு. இந்த 5 வருஷமும் நாங்க கரெக்ட்டா அந்த ஆகஸ்ட் 22 வந்துருச்சுன்னா, வீட்ல அவர் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எங்க வீட்ல எப்போதுமே இருக்கும். அதுக்கு எல்லாம் பூ மாலைலாம் வாங்கி போட்டு, அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ நான்வெஜ்ல எல்லாமே வச்சு செய்வோம். சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணிலாம் போடுவோம். ஏன் வீடியோ போடலன்னு கேட்பீங்க. எனக்கு இன்ஸ்டா இதுவரையும் யூஸ் பண்ண தெரியாது. இப்போ தான் நான் இன்ஸ்டாக்குள்ளேயே வரேன். இதுக்கு முன்னாடி யூடியூப்லலாம் முன்னாடி அப்லோட் பண்ணேன். அப்பப்போ அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா போட மாட்டேன். ஆனா யூடியூப்ல வீடியோ இருக்கும். தோத்தோட வீடியோ. அப்படியே போட்டுட்டுருந்தோம். இந்த வருஷம் வந்து எங்க வீட்ல ஒரு டெத் அதனால சாம்பிராணிலாம் போடக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. சும்மா சாமி அவன வந்து வச்சு அவன் இடத்துல எங்க புதைச்சோமோ, அங்க வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு, தோத்தோ எங்க வீட்ல ஒரு 4 தோத்தோ இருக்கு. அதுக்கு சாப்பாடுலாம் வச்சுட்டு இது பண்ணோம். இது ஏன் ஷேர் பண்றேன் அப்டின்னா, சில பேர் லைஃப்ல வந்து ஒரு சில இழப்ப வந்து யார் வந்தாலுமே ஈடுகட்ட முடியாது. அதே மாரி இவன் இறந்துட்டான். இவனோட இது முடிஞ்சாலுமே வருஷம் வருஷம் அந்த நேரம் நாங்க மறந்தா கூட அவனா எங்களுக்கு ஏதோ ஒரு மூலமா காட்டிக் குடுப்பான். போன வருஷத்துக்கு போன வருஷம் எங்க அம்மா மறந்துட்டாங்க. பல்டி சவுண்டு குடுத்து ஏதோ ஒரு வகையில அவன் காட்டிக் குடுத்து, அதுக்கப்புறம் நாங்க திருப்பி வச்சு சாமிலாம் கும்பிட்டோம். அந்த மாதிரி அ இப்போ வரையுமே சரி, எங்க வீட்ல அவனும் எங்க கூட பொறந்த தம்பி, எங்க அம்மாவுக்கு ஒரு புள்ள. இப்ப நாங்க 4 வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவனோட குட்டி பேரு பைரவ். இறந்து போனவரோட பேர் வந்து டாபி. ஆனா நாங்க ஃபுல்லா தோத்தோ புள்ள, தோத்தோ புள்ளன்னு தான் கூப்பிடுவோம். இந்த தெருல தோத்தோ புள்ளன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தவரு. அவர் அவர் இப்போ நாங்க நம்புறது என்னன்னா, விநாயகர் கிட்ட இருக்காரு. நல்லபடியா விநாயகர் கூட இருக்காரு. அந்த நாள்ல போனதுனால அங்க இருக்காருன்னு நெனச்சுட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஏன் ஷேர் பண்றேன்னா, தெர்ல. சொல்லணும்னு தோணுச்சு. அதனால அப்படியே சொன்னேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா,
கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தெருவில் உள்ள நாய்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள், அடிக்காதீங்க, பார்த்துக்கோங்க. நன்றி.